அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே. தமிழக பெண்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கப்படும் என்றும், இலவசமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்து இருந்தார். அதாவது தற்போதுதான் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து உள்ளன. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாமலேயே தமிழகத்தில் உள்ள மக்கள் பலரும் பேசிக்கொள்ளும் முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த முறை திமுக மற்றும் அதிமுகவை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றியை பெற்று விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை மக்கள் பேசுவது போல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அடுத்ததாக முதல்வர் ஆனால் அவர் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அப்படி அவர் அறிவித்துள்ள வாக்குறுதிகள் என்னவென்று இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கான பல வகையான நலத்திட்டங்கள் அனைத்துமே சூப்பராக அறிவிக்கப்பட்டு உள்ளன. அதே போல இளைஞர்களை கவருவதற்காக பல வகையான வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. அவை அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்ற வெற்றி மகளிர் திட்டம் என்ற அறிக்கையின் கீழ் 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த ஏழை பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் தரமான பட்டு சேலை வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் தாய் மற்றும் பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்க்க ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்கள் நடத்தும் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியே இல்லாமல் கடன்கள் வழங்கப்படும். இது தவிர உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம் என்ற அறிக்கையின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வி வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள் இருக்கும். ஒவ்வொரு பள்ளியிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி இருக்கும். ஒவ்வொரு தமிழ் மாணவரின் கல்வி கனவுக்கும் ஆதரவு அளிக்கும் வகையில் இளங்கலை பட்டம் முதல் முனைவர் பட்டம் வரை ரூபாய் 20 லட்சம் வரை பிணையே இல்லாமல் கடன் உத்தரவாதம் வழங்கப்படும். எதிர்கால திறன் பயிற்சி மையங்கள் மற்றும் AI மூலம் இயங்கும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இருக்கும். மேலும் மக்கள் நலம் பேணும் சுகாதார உத்தரவாதம் என்ற அறிக்கையின் கீழ் போதைப்பொருள் இல்லா தமிழகம் என்றும், பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மன்றங்கள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது தவிர ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யுனிவர்சல் சுகாதார காப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த காப்பீடு திட்டத்திற்கு கீழ் புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இதய மாற்று அறுவை சிகிச்சை உள்ளடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது தவிர ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவசமாக வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இளைஞர்களுக்கு ஏணிப்படிகளாக இருக்கும் உத்தரவாத திட்டங்கள் என்ற அறிக்கையின் கீழ் வேலைவாய்ப்பு பதிவு செய்தவர்களில் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4,000 மாதந்தோறும் வழங்கப்படும் என்றும், இதில் +2, ITI மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு தேர்வுகளுக்கான நிலையான ஆட்சேர்ப்பு அட்டவணை உருவாக்கப்பட்டு அதை முறையாக அமல்படுத்துவதோடு அரசு பணிகளில் காலி பணியிடங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். அதேபோல உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டம் என்ற அறிக்கையின் கீழ் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் வேளாண் சங்கங்களில் இருந்து வாங்கும் பயிர்க்கடன்கள் முழு தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் பயிர்க்கடன்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும், நெல்லுக்கு குவிட்டலுக்கு ரூபாய் 3,500 குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500 என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. தென்னை விவசாயிகளுக்கு கொப்பரை தேங்காய் விலை நிலைப்படுத்துதல், குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 5 லட்சம் இலவச சோலார் பம்ப் செட்டுகள் மற்றும் 100% பயிர் காப்பீடு என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது தவிர மீனவர் நலன் காக்கும் மேம்பாடு திட்டங்கள் என்ற அறிக்கையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மீனவருக்கும் ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு, ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக ரூபாய் 27,000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றும், அனைத்து மீனவர்களுக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல மக்கள் உரிமை
கண்ணியமான வாழ்க்கை சமூக பாதுகாப்பு உத்தரவாதம் என்ற திட்டத்தின் கீழ் விதவை, முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்றும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 யூனிட்டுகள் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும், வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ளவர்களுக்கு பட்டா முறைப்படுத்துதல், அனைத்து வீடுகளுக்கும் 100% குழாய் மூலம் குடிநீர் வசதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம் என்ற திட்டத்தின் கீழ் சட்டப்படி பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை மற்றும் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும், 5 அல்லது அதற்கு மேற்பட்ட அனுபவ ஒப்பந்த பணியாளர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த நர்சுகள் முறைப்படுத்துதல், அங்கன்வாடி ஊழியர்கள் சம்பளத்தை ரூபாய் 18,000ஆகவும், சமூக சுகாதார உதவியாளர் சம்பளத்தை ரூபாய் 10,000ஆகவும் உயர்த்துதல், 20 வருட சேவைக்கு பிறகு ரூபாய் 15 லட்ச கருணை உதவித்தொகை உத்தரவாதம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 5 ஆண்டு சேவைக்கு பிறகு சம ஊதியம் மற்றும் தாமாகவே பணி நிரந்தரம் ஆக்குதல் போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. இது தவிர தமிழகத்தின் வளர்ச்சிக்கான உத்தரவாதமும் அறிக்கையாக வெளியிடப்பட்டு உள்ளன. அதேபோல நேர்மையான நல்லாட்சிக்கான உத்தரவாதமும் வெளியிடப்பட்டு உள்ளன. அதன்படி ரேஷன் வீட்டிற்கு வழங்குதல், எக்காரணம் கொண்டு சொல்லி யாரையும் விளக்காத உத்தரவாதம், ஒவ்வொரு அரசு சேவையும் சாதி சான்றிதழ், நிலப்பட்டா, பிறப்பு சான்றிதழ் ஆகியவை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளித்தல், மக்களால் நேரடியாக எழுப்பப்படும் பிரச்சினைகளை விவாதிக்க சட்டசபையில் ஒரு நாள் ஒதுக்கப்படும், மாவட்டத்தின் செலவினங்களை 10% மக்கள் விருப்பப்படி தயாரித்தல் என பல வகையான அறிவிப்புகள் பொதுமக்களுக்காக விஜய் அவர்கள் வெளியிட்டு உள்ளார். இந்த சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகள் ஒருவேளை வெளியிடப்பட்டு ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்தால் இம்மாதிரியான அறிவிப்புகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் என்று விஜய் அவர்கள் தெரிவித்து உள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க.